திரையில் தெரிகிற 2023-2024 MCQ 49 தான் நான் இப்போ இந்த வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறேன். சரி, இப்போ இந்த திரையில் தெரிகிற இந்த கேள்வியினுடைய சாராம்சம் இதுதான். ஒரு கோளம் ஒன்று ஓய்விலிருந்து ஒரு திரவத்துக்குள்ளுக்குள்ளே போடப்படுது. அந்த போடப்படுற கோளம் என்ன செய்யுது? அது இயங்குது. இயங்கும்போது இந்த கோளத்தில் அந்த கோளத்தால் அதாவது இந்த இயக்கத்தால் ஒரு வேலை ஒன்று செய்யப்படும். கோளம் அந்த செய்யப்படுற வேலை விகிதத்துக்கும் அதன் ஆரைக்கும் உள்ள தொடர்பு எடுக்க சொல்கிறாங்க. வேலையின் கோளத்தால் செய்யப்படும் வேலை வீதத்துக்கும் கோளத்தின் ஆரைக்கும் இடையிலான தொடர்பைத்தான் கேட்குறாங்க. அந்த கருத்தண்டா P நீர்விதி சமன் A இந்த N, இப்படி ஒரு தொடர்பு தான் எங்களுக்கு இப்போ விடையாக வரணும் என்றதான் இதில் கருத்து. இந்த அடிப்படையில் இந்த கோளத்தில் தொழிற்படுற விசை இல்லாட்டி இதில் நாங்கள் இந்த இதுக்காக பயன்படுத்துகிற அமைப்பு பார்த்தோம்னா இந்த கோளத்துக்கு mg என்றது கீழே தொழிற்படும். மேலே பிசுக்குமை உடைய திரவம் என்று சொல்லியிருக்காங்க. ஆகவே பிசுக்குமை விசை ஒன்று தொழிற்படும். பிசுக்குமையால் ஏற்படுற விசை ஒன்று தொழிற்படும். அதுபோல் U என்று தொழிற்படும். இந்த 3 விசையில் முதலாவது பிசுக்குமை விசை வந்து ஸ்ட்ரோக்கின் விதியை பயன்படுத்தி நாங்கள் அதை காணுவோம். அடுத்தது வந்து மேலுதைப்பு ஆர்க்கிமிடிஸின் விதி. அதுக்கப்புறம் இந்த கோளத்தின் இயக்கம், அதாவது இந்த கோளம் வந்து இந்த 3 விசைகள்னால இந்த கோளம் வந்து இப்படி ஒரு வேகத்தோடு இயங்க போகுது V0. அந்த நேரம் நாங்கள் அதுக்கான தொழிற்படுற விசை அடிப்படையில் பயன்படுத்தி, அதாவது இந்த கோளத்தின் இயக்கத்துக்காக நியூட்டன் இரண்டாம் விதியை பாவிக்க போகிறோம். இப்போ நாங்கள் என்ன முதல்ல ஆரம்பத்தில் யோசிக்கிறோம்னு சொன்னால், இந்த கோளம் வந்து இங்கே போடும்போது V0 இருந்து ஒரு ஆர்மூடுகளோட இயங்கும். காரணம்னு சொன்னால், போகிற நேரம் இதுக்கு ஒரு பிசுக்குமையால் அந்த திரவத்தின் பிசுக்குமையால் இந்த F வந்து இருக்காது. அதை மாதிரி மட்டுமட்டாக தான் யூவும் உயர்ந்து கொண்டு வரும். ஏன்னா அமலத்தான் இந்த யூ உயர்ந்து கொண்டு வரும். இப்போ அதாவது நாங்கள் இந்த சமநிலையை பேணுற நேரம், அதாவது இந்த இது கோளம் இயங்குகிற நேரம் V0 இயங்குமாக இருந்தால் அந்த நேரம் ஆர்மூடுகளில் இயங்காது, ஆர்மூடு இருக்காது. அது எப்படி ஏன்னு சொன்னால், ஒன்று அந்த மட்டுமட்டான நிலையில் mgயோடு தான் இயங்கும், அதாவது நிறையோடு தான் இயங்கும். பிறகு இது உள்ளே இயங்கி உள்ளே வரும்போது ஒரு நிலையில் இந்த 3 விசைகளும் சமப்படும். அப்போ தான் இந்த V0 தொழிற்பட வெடிக்கிறோம். சரி, இப்போ அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இதன் இயக்கத்தை நாங்கள் கீழ்நோக்கிய திசையில் F7MA, அதாவது கோளத்தின் இயக்கத்துக்குரிய F7MA பாவிச்சு பார்ப்போம். கோளத்துக்கு F7MA பாவிப்போம். அப்போ F7MA பாவிக்கிற நேரம் கீழ்நோக்கிய திசையில் mg தொழிற்படுது. அப்போ ப்ளஸ் மைனஸ் u மேல் நோக்கிய திசையில் அதோடு சேர்ந்து
எஃப் என்ற பிசுக்குமை குணத்தால் வர எஃப் என்றது கீழ்நோக்கி திசையில் ஏற்படும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏம் சரி ஏ இருக்கான்னு பார்த்தா இல்லை. அதான் என்ன சொல்லிட்டோம்னா அந்த 3 விசைகளும் தொழிற்பட்டு விளையில் விசை பூச்சியமாற நிலையில் இந்த வி நோட் அதாவது மாறாத வேகத்தோடு இயங்குகிற சந்தர்ப்பம்தான் இங்கே இருக்கிற ஏஆர். ஆகவே இது ஏ வந்து பூச்சியமாக வரும். இப்போ இந்த சமநிலையாக பார்த்தோம்னா எஃப் சக யூ சமன் எம்ஜி என்ற ஒரு தொடர்பு எங்களுக்கு இதில் கிடைக்கும். தொடர்பு கிடைக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டேன்னா இதில் இருக்கிற கோளத்துக்கு அதாவது திரவத்துக்கு இருக்கிற அடர்த்திய ரோ என்றும் இதில் இருக்கிற அடர்த்தி அதாவது இந்த கோளத்தில் இருக்கிற திரவியத்தின் அடர்த்திய இந்த மாதிரி ரோ என்றும் போடுறேன். இப்படி இதை பிரதியிடும்போது இதற்கான தொடர்பு அடிப்படையில் பார்த்தோம்னு சொல்லிட்டோன்னா எஃப்க்கு பதிலாக அதாவது ஸ்டோக்கின் விதியின் அடிப்படையில் 6 பை நீட்டா ஏ அதாவது ஆரை கோளையினுடைய ஆரை வி என்று போடுறேன். அதில் கனளவை நான் வி என்று இங்கே போடுறேன். மொத்தமாக நான் வி என்று போடுறேன். கோளத்தின் கனளவை புறவை பார்த்தோம்னா நாங்கள் யூக்கு பார்க்கணும். மேலுதைப்பு ஆக்குமிண்டிசின் விதிக்கு கனளவு வி தான் எவ்வளோ அமிழ்ந்திருக்குன்னா முழுமையாக அமிழ்ந்திருக்குது. அது திரவத்தை இடம்பெயர்த்திருக்கோம். அப்போ திரவத்தின் அடர்த்தி ஜி. அப்புறம் எம்முக்கு பார்த்தோம்னா திணிவண்டு பார்த்தோம்னு சொன்னால் கோளத்தின் கனளவு வி அதுக்கு பிறகு அதனுடைய அடர்த்தி ரோ ஜி என்று வருது. ஆகவே இதையெல்லாம் நாங்கள் சுருக்கி அந்த விக்கும் அதாவது இங்கே இருக்கிற வி என்று சொல்லப்படுறது வந்து வி நோட் என்ற அந்த வேகத்தை தான் இங்கே குறிக்கப்படும். இந்த வி நோட்டுக்குரிய தொடர்பு நாங்கள் இதிலேருந்து எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் வி நோட் வந்து இப்படி ஒரு அமைப்பில் வரும். இல்லை நீங்கள் பிரதிட்டா இதில் வரும் பை ஜி ரோ இல்லை ரோ இன் கீழ் இதில் ஒன்றும் இல்லை. இதில் உள்ளதுக்கெல்லாம் வீக்கெல்லாம் கனளவுகளை பிரதிட்டு கோளத்தின் கனளவு பிரதிட்டு இதை கொண்டு வந்து பை நீட்டா ஏ என்ற ஒரு தொடர்பை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இதில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தோம்னா இதை நீங்கள் சுருக்கி எடுக்கும்போது இந்த கோக வரும். இதில் பார்த்திங்கன்னா 6 பை எல்லாம் மாறிலிகள் இதில் ஏ இதில் ஜி இது எல்லாம் மாறிலி. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஜி மாறிலி இந்த ரோ மாறிலி ஆர் மாறிலி எல்லாம் மாறிலியாக இருக்கும்போது இந்த வி நோட்டை நான் கே என்று எடுத்து போட்டு இதுக்கு இந்த ஏஎம் இதை ஏஎம் வெட்டினோம்னா ஏ வர்க்கம் என்ற ஒரு முடிவை எடுக்கிறேன். இந்த முடிவை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னால் இந்த முடிவை நேரடியாக நாங்கள் இதில் கொண்டு வந்து பிரதிகிறதுக்கு யோசிக்கிறேன். அதாவது இங்கே இந்த இயக்கவியல்ற அடிப்படையில் இப்போ இங்கே கேட்ட கேள்வி இதுதான். என்னென்னு சொல்லி சொன்னால் அவங்க கேட்குறாங்க வேலையை கேட்குறாங்க சரிதானே ரைட். இப்போ கேட்டது வந்து என்ன வலு சமன் என்னவாம் வலு சமன் எங்களோட அதாவது விசை தர வேகம் என்ற ஒரு இது இருக்குது. அது காரணம் வேறு ஒன்றும் இல்லை. வலுண்டா என்ன உண்மையிலேயே வலு வேலையின்கள் நேரம். அப்போ இந்த வலுவை திருப்பி நாங்கள் எடுத்து வேலையை பார்த்தோம்னு சொன்னால் விசையின் திசையில் அசைந்த இடப்பெயர்ச்சி சரிதானே இடப்பெயர்ச்சி. அப்போ இந்த இடத்துல என்ன செய்வேன் திருப்பி நேரத்தை போட்டேன்னு சொன்னால் இடப்பெயர்ச்சிகள் நேரம் என்ன வரும் எல்லாத்துக்கும் இந்த குறியீடுகளை போடுறேன். எஃப் விசையை போடுறேன் இன்ட்டு வி என்று வரும். இப்போ வி என்றது என்ன இந்த கோளத்தின் வேகம். இந்த விவி என்று போடும்போது மாறிடக்கூடாது. என்னடா சில நேரம் இதாக வந்துடும் என்னடா கனளவுக்கும் வி என்று வந்துடும். ஏற்கனவே நாங்கள் ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கோம் வி நோட் சமன் கே இன்ட்டு ஏ ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல நான் இதை வி நோட்டாக மாற்றிக்கொள்கிறேன். எஃப்க்கு இப்போ என்ன பண்ணோம் 6.5 ஏண்டா இது பிசுக்குமை கோணத்தால் வந்தது 6.5 நீட்டா ஏ வி நோட்டுன்னு நான் போடுவேன். இந்த வேகம்
திருப்பியும் என்ன செய்யுது ஒரு வி நோட் வந்து எங்களுக்கு வருது. இந்த வி நோட்டை பிரதியிட்டேன்னு சொன்னால் 6/5 நீட்டா ஏ கே வர்க்கம் 2 வர்க்கம் தான் கே வர்க்கம் A4 ஒன்று வரும் எனக்கு. அவை பி வந்து என்னவாக இருக்கும் 6/5 நீட்டா கே வர்க்கம் A5 வந்து வரும். சரிதானே? ரைட். இப்போ இந்த இதில் பியை பார்த்தோம்னு சொன்னால் பி நேர்வித சமன் A5 வந்து வரும். அப்போ இந்த அதாவது இந்த வலு வந்து அந்த ஆரையினுடைய 5ஆம் மடங்குக்கு நேர்வித சமனாக இருக்குது. ஆகவே இது வந்து விடை எங்களுக்கு முதலாவது விடையாக எங்களோட விடையில் இருக்குது.